Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இந்த வீடியோவில் லக்ஷ்மி பூஜை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுவும் அமாவாசை அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணால் அவ்வளோ விசேஷம். அன்னைக்கு பண்ணுறது இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லானே சொல்லலாம். அதுலேயும் நம்ம அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கா லக்ஷ்மி பூஜை பண்ணோன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே தனதானியம் ஐஸ்வர்யம் எல்லாமே நிலச்சி நிற்கும். நீங்கள் இத்தனை நாளாக பண்ணின்னு இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு வேளை நீங்கள் இதை பற்றி தெரியாமல் இல்லை நான் அமாவாசை அன்னைக்கு பண்ணுறதில்லன்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தை மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்குமே லக்ஷ்மி பூஜை அமாவாசை அன்னைக்கு பண்ணலன்னா தை மாதத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி பூஜை சாயங்காலம் 6 மணிக்காக தான் பண்ணணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு பொழுது இருந்து பண்ணுவாங்க. அப்புறமா பாதி பேர் பார்த்திங்கன்னா இந்த பூஜைக்கு ஒரு பொழுது எதுவும் இருக்கிறது இல்லை. நான் கூட ஒரு பொழுதெல்லாம் எதுவும் இருக்க மாட்டேன். ஆனால் சாயங்காலம் இந்த பூஜையை பண்ணிப்பேன். எப்போவுமே அமாவாசை அன்னைக்கு க்ளீன் பண்ணக்கூடாது. ஒரு நாள் முன்னாடியே வீடு பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு க்ளீன் பண்ணோன்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி தாயார் நிலச்சி நிற்க மாட்டாங்க. அதனால எப்போவுமே அது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, அமாவாசைன்ட்டு இல்லை பண்டிகை நாளாக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாள் எல்லாமே நம்ம வீட்டை டஸ்டிங் பண்ணுறதோ இல்லாட்டி வீட்டை க்ளீன் பண்ணுறதோ மாப் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நாள் முன்னாடியே பூஜை சாமான் எல்லாமே தொலைக்கி ரெடியாக வச்சிடணும். லக்ஷ்மி பூஜையை நம்ம பூஜை ரூம்லேயும் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம வெளியில் கூட வச்சு பண்ணலாம். நான் இன்றைக்கி பூஜை ரூமில் தான் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மியை உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கீழே ஃபஸ்ட்டு மஞ்சள் தடவிருக்கேன். ஊர் பக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா சாணம் முழுவாங்க. நமக்கு ஏது சாணம் அதனால் நான் மஞ்சள் தான் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மஞ்சளில் நான் அரிசி மாவால் கோலம் போட்டிருக்கேன். கோலம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் குபேர கோலம் கூட போடலாம், நான் இல்லாட்டி இந்த மாதிரி நார்மல் கோலம் கூட போட்டுக்கலாம். நான் நார்மலாக கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கினேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இப்படி ஒரு பிளேட் வச்சுட்டு பிளேட்டில் 5 வெத்தலை வச்சுருக்கேன். நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் வெத்தலை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால நான் வெத்தலையே வச்சுருக்கேன். நான் 5 வெத்தலை தான் வச்சுருக்கேன். எப்போவுமே அதே மாதிரி பூஜைக்கு நம்ம வெத்தலை யூஸ் பண்ணும்போது காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா வெத்தலையில் தரித்திர லக்ஷ்மி இருப்பாங்க. அதனால எப்போவுமே காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணணும். அது நம்ம வெத்தலை பாக்கு நைவேத்தியமாக வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி பூஜைக்கு நம்ம வைக்கிறதா இருந்தாலும் சரி, 5 வெத்தலையை வச்சுட்டு 5 வெத்தலைக்குமே நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கினேன். அதுக்கப்புறமா தாமரை பூவில் அம்மனை உட்கார வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் முக்கியமாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும். எந்த ஒரு பூஜைக்குமே மஞ்சள் குங்குமன்றது ரொம்ப முக்கியம். அதனால நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கினேன். நான் பூஜை ரூமில் எப்போவுமே இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுருப்பேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பூஜை ரூமில் மஞ்சள் குங்குமம் வைக்கணுமான்ட்டு. ஆமாம், முக்கியமாக பூஜை ரூமில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இந்த மஞ்சள் குங்குமத்தை பார்த்திங்கன்னா நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துடுவேன். அப்படின்னா நம்ம தலை கூத்திக்கும் போது அப்படின்னா பீரியட்ஸ் ஆகிட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போது இந்த மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு அதை நான் வாசப்படிக்கு வச்சுப்பேன். புதுசாக இந்த குங்கும செம்மில் தொலைக்கிட்டு அதில் புது மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுப்பேன். இதில் இருந்த மஞ்சள் குங்குமத்தை பார்த்திங்கன்னா நான் வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இல்லாட்டி வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுப்பேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் நெய் விளக்கு ஏற்றுறதுக்கு விளக்குமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அம்மனுக்கு பார்த்திங்கன்னா நான் தாமரை சீட்ஸு அதுக்கப்புறமா சிட்டி காஜல் இந்த மாதிரி எல்லாம் 5 பொருள் வச்சு அதுக்கு மேலே அம்மனை பிரதிஷ்டாபனை பண்ணிக்கினேன். அம்மனை உட்கார வச்ச பிறகு அதுக்கப்புறமா பூவால் அலங்காரம் பண்ணிக்கினேன். என்கிட்ட இருந்த பூவை வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன். இன்றைக்கி என்கிட்ட இருந்த பூ பார்த்திங்கன்னா சாமந்தி, அதுக்கப்புறமா பிங்க் ரோஸ், அதுக்கப்புறமா ரெட் ரோஸ் தான் இருந்துச்சு. இது எல்லாமே வச்சு நான் அலங்காரம் பண்ணிக்கினேன். அலங்காரம் எல்லாமே முடிஞ்ச பிறகு முக்கியமாக இன்றைக்கி அஸ்தோத்திரம் சொல்லி அப்படின்னா 108 அஸ்தோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால அதுக்குமே நான் ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாமே ரெடி பண்ண பிறகு நான் விளக்கு ஏற்றிட்டேன். ஏற்கனவே பூஜை ரூமில் எல்லா விளக்குமே ஏற்றிருக்கேன். அதனால இதுக்கு டைமிங்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாமே ரெடி பண்ணிட்ட பிறகு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இப்போது 108 லக்ஷ்மி அஸ்தோத்திரத்தை சொல்லி
அர்ச்சனை பண்ணிக்க போகிறேன். அர்ச்சனைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பூவால் அர்ச்சனை பண்ணிக்கலாம், இல்லாட்டி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம், இல்லாட்டி நான் பண்ணுற மாதிரி இப்படி காயின்ஸ் வச்சு தாமரைப்பூ எல்லாமே வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். அர்ச்சனைன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி சாமி சிலை இல்லாட்டி நம்ம வந்து ஃபோட்டோ வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம். இல்லாட்டி என்கிட்ட ஃபோட்டோ பெருசாக இருக்குது, அதை வந்து தனியாக வச்சு பூஜை பண்ண முடியாதுன்னா நம்ம வந்து மஞ்சளில் புள்ளியார் மாதிரி பிடிச்சி வச்சு அந்த அம்மாவை அதில் வந்து நம்ம மனசார நினச்சி அந்த மஞ்சள் புள்ளியாரை வந்து நாம் வந்து மகாலட்சுமி தாயாக மனசில் நினச்சி நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்தை வச்சியும் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். ஆனால் அர்ச்சனைன்றது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து புள்ளியாரை நினச்சி விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் எந்த ஒரு பூஜை பண்ணும்போதும் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் வந்து அந்த பூஜையை முழுமையாக்குறது. அதனால எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் அர்ச்சனை முக்கியமாக பண்ணிக்கோங்க. நான் வந்து 108 வாட்டி லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லி இப்படி பூஜை பண்ணிக்கினேன். அர்ச்சனை பண்ணி முடிஞ்சதுமே நான் வந்து நெய்வேத்தியத்துக்கு இன்றைக்கி கல்கண்டு தான் வச்சுருக்கேன். நீங்கள் பால் காசி வைக்கலாம், இல்லாட்டி பழம் இருந்தால் பழம் வைக்கலாம். இப்படி நெய்வேத்தியத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தூபதீப ஆரத்தி வந்து காட்டிக்கலாம். இந்த தட்டை வந்து நாளைக்கு காலையில் தான் எடுக்கணும். இன்றைக்கியே வந்து கழிச்சிடக்கூடாது. நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். லக்ஷ்மி பூஜை இது வரைக்கும் யாரும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தை மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு சாயங்காலமாக இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. லக்ஷ்மி பூஜை சாயங்காலமாக பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் எப்படி பூஜை பண்ணேன்றதும் கிளியராக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜையும் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். என்னோடய பூஜை அவ்வளோ திருப்தியாகவும் அதே மாதிரி நல்ல நிறைவாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் மூலிமா எனக்கு சொல்லலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.